ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி முருங்கைக்கீரையில் ஒரு குழம்புன்னு பார்க்கலாங்க. முருங்கைக்கீரையில் முருங்கைக்கீரையை வணக்கினாலும் சிலருக்கு பிடிக்கிறது இல்லைங்க, பருப்புக்குள்ளே ஓட்டாலும் பிடிக்கிறது இல்லைங்க. இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் பிடிக்காதவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் மல்லிங்க, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 6 வரமிளகாய்ங்க, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசிங்க. எந்த அரிசி வேணால் போட்டுக்கலாங்க, சாப்பாட்டு அரிசி, பச்சரிசி என்ன வேணால் போட்டுக்கலாம். ரெண்டு பூண்டுங்க, 2 கைப்பிடி வெங்காயங்க, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. சரிங்கண்ணா, போட்டுட்டு தேங்காய் ஒரு 1/4 கப் திருவி வச்சுருக்கிறேன், 1/4 மூடி, அதே போட்டுக்கலாங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு தக்காளி ஒன்று தாளிக்கிறதுக்கு, ஒரு தக்காளி இதில் அரைக்கிறதுக்கு. சரிங்கண்ணா, அவ்வளோதாங்க. இது தாளிச்சு விட்டுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்கீரை பிடிக்காதவங்கலாம் கண்டிப்பாக பிடிக்கும். சரிங்களா, கடுகு போட்டு கருகு பொரிஞ்சோனையும் ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் சும்மா தாளிக்கிற கலவாங்க, ஒரு தக்காளி, அவ்வளோதானுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்லா போட்டு நல்லா கலக்கிட்டு உப்பும் போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா வேகும். சரிங்கண்ணா, போட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாங்க. சரிங்கண்ணா, ஊற்றி இது நம்ம பச்சையாக அரைக்கிறோம்ல, அதனால் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலேயே எனக்கு கொஞ்சம் நல்லா வணங்கணுங்க. வணங்கி தண்ணி ஊற்றிக்கலாங்க. மிக்சியில் கழுவி நல்லா ஊற்றிட்டோம்னா நல்லா கொதிக்கும். குழம்பு நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் கெட்டியமாயிடும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுடலாங்க, கீரை போட்டுடலாம். சரிங்களா, ஒரு கைப்பிடி போட்டால் போதும். கொஞ்சம் நிறையாவே போட்டேன் நான், போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது நல்லா வேக விடக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நான், ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த டைமில். ஏன்னு கேட்டிங்கன்னா மண் சட்டிங்கிறதுனால உங்களுக்கு இன்னும் கொதிச்சுட்ருக்குது. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. போட்டு ஒரே ஒரு கொதியில் அப்படியே போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அப்படியே மூடி வச்சிடணுங்க. சரிங்களா, ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணணும். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்க, தேங்க்ஸ்.